Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால் இந்த கருத்தரங்குக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த விடுமுறை நாளை நல்ல முறையில் கழிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே அகீதாவினுடைய முக்கியத்துவம் தொடர்பில் உரையாற்றுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். இது எங்களுடைய மார்க்கத்தோடு, மார்க்கத்தினுடைய அடிப்படையோடு சம்பந்தப்பட்டது. இதில் நாம் தெளிவாக இல்லை என்றால், இதில் நாம் உறுதியாக இல்லை என்றால், இதில் நாங்கள் தவறான சித்தாந்தங்களுக்கு உள்ளாகிவிட்டோம் என்றால் எங்களோட உலகமும் நஷ்டமாகிறது, ஆகிரத்தில் நஷ்டமாகிறது. இன்றைக்கு உலகத்தில் ஒரு மனிதன் அடையக்கூடிய பெரிய பாக்கியம் அக்கீதாவுடைய தெளிவோடு சத்திய வழியில் வாழ்வது தான். அது கிடைக்கலன்னு சொன்னால் உலகத்தில் உங்களுக்கு கல்வி கிடைத்தாலும் வேலை இல்லை, செல்வம் கிடைத்தாலும் வேலை இல்லை, வீரம் கிடைத்தாலும் வேலை இல்லை, உலகத்துக்கே நீங்கள் ஜனாதிபதியாக அல்லது ஆட்சியாளராக இருந்தாலும் வேலை இல்லை. அல்லாஹ் தாலா சிலருக்கு அப்படி செய்தான். ஃபிரௌனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆட்சியை கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அக்கீதா அவனுக்கு விளங்கலை. காரூனுக்கு அல்லாஹ் தாலா மிகப்பெரிய செல்வ செழிப்பை கொடுத்தான். மூசா நபியினுடைய அக்கீதா அவனுக்கு விளங்கலை. அல்லாஹ் தாலா அபூ ஜஹலுக்கு அறிவை கொடுத்து தான் இருந்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அக்கீதா அவனுக்கு விளங்கலை. அதனால அபுல் ஹிகம், ஞானத்தின் தந்தை என்று கௌரவமாக அழைக்கப்பட்ட அபூ ஜஹில நாங்கள் அபூ ஜஹில், முட்டாள்தனத்தின் தந்தை என்று நாங்கள் அழைக்கிறோம். ஆக அக்கீதா தெளிவு என்கிறது, கொள்கை தெளிவு என்கிறது இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இது இருந்து மற்ற எது இல்லை என்று சொன்னாலும் பிரச்சனை இல்லை, அனுபவிச்சுட்டு போய் அல்லான்னு நாளை மறுமையில அல்லாட்ட தப்பிடலாம். ஆனால் மற்ற எல்லாம் இருந்து இது இல்லாமல் போச்சுன்னு சொன்னால் நாளை மறுமையில நாங்கள் அல்லாஹ்விடத்துல தப்ப முடியாது. இதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அக்கீதா என்று சொன்னால் என்ன? பொதுவாக இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகள், கோட்பாடுகளுக்கு அக்கீதான்னு சொல்லப்படும். இந்த அக்கீதா என்கிற சொல்லு எப்படி வந்ததுன்னு கேட்டால், நாங்கள் அதாவது நீங்கள் ஓதக்கூடிய சிரீஸாக ஓதக்கூடிய ஒரு சூறா தான் குல்லாவது பிரபில் ஃபலக். அதில் நீங்கள் ஒரு சூறா வசனம் கொண்டு ஓதுவீர்கள். மின் ஷர்ரி நஃபாதாத்தி ஃபில் உக்கத், முடிச்சுகளில் ஊதக்கூடிய பெண்களின் தீங்கை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் என்பது அதனுடைய அர்த்தம். முடிச்சு என்று சொல்கிறோமே, கட்டு என்று சொல்கிறோமே, அந்த சொல்லிலிருந்து வந்தது தான் இந்த அக்கீதா என்கிறது. அக்கீதா என்கிறது எங்களுக்கு போடப்படக்கூடிய ஒரு கட்டு. அந்த கட்டை தாண்டி நாங்கள் போகக்கூடாது. எங்களுக்கு போடக்கூடிய ஒரு வளையம், அந்த எல்லையை தாண்டி நாங்கள் போகக்கூடாது. இப்போ நாங்கள் ஒரு மாட்டை கவுத்தில் கட்டி அந்த கயித்தை கொண்டு வந்து ஒரு சுவத்தில் கட்டி வச்சிருக்கிறோம். அந்த மாடு எது வரைக்கும் போகலாம்? சுற்றி சுற்றி வந்தாலும் அந்த கயிறு எவ்வளோ நீளமாக இருக்குதோ அது வரைக்கும் தான் அது போகலாம். ஒரு முஸ்லீமுக்கு என்று அடிப்படையான சில கொள்கைகள் இருக்கிறது. அவன் பேசினாலும், அவன் செயல்பட்டாலும், அவன் நடைமுறைப்படுத்தினாலும், எதை செய்தாலும் அந்த எல்லைகளை தாண்டி அவன் போகக்கூடாது. உதாரணமாக அக்கீதாவுடைய ஒரு பகுதி தான் மறுமை நம்பிக்கை. நாளை மறுமை ஒன்று இருக்கிறது, நாம் இந்த உலகத்தில் எதை செய்தாலும் அல்லாஹ்வுக்கு கணக்கு காட்ட வேண்டும். இது எங்களுடைய அக்கீதாவோட ஒரு பகுதி. இப்போ ஒரு முஸ்லீம் வியாபாரம் செய்கிறதாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கல் செய்கிறதாக இருந்தாலும் சரி, அடுத்தவர்களோடு தொடர்பு கொள்வதாக இருந்தாலும் சரி, மறுமை ஒன்று இருக்கிறது, நான் அதுக்கு கணக்கு காட்டணும் என்கிற அந்த எல்லையை தாண்டாத முறையில் அந்த நினைப்போடு அவன் வாழ்க்கையை அமைக்க வேண்டியிருக்கிறது. அப்போ அக்கீதா என்கிறது அடிப்படையான கொள்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள். சரி, இந்த அக்கீதாவுடைய முக்கியத்துவம் என்ன? இந்த அக்கீதாவில் ஒருவன் தெளிவாக இருக்கிற போதுதான், இந்த அக்கீதாவில் ஒருவன் சரியாக இருக்கிற போதுதான் அவன் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் அதற்கு கணக்கு இருக்குது.
அல்லாஹ் இடத்துல அவனுக்கு பெருமதி இருக்கிறது. இந்த ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் எல்லா மதங்களை பின்பற்றுகிற மக்களிடத்திலும் நல்லவங்க இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க. சில பேர் இருப்பார்கள் முஸ்லீம்களை விட நல்ல பண்பாடு உள்ளவங்களா இருப்பாங்க, நல்ல இரக்க குணம் உள்ளவங்களா இருப்பாங்க, தாராளமா அள்ளி அள்ளி தான தர்மங்கள் செய்யறவங்க இருப்பாங்க. ஆனா இஸ்லாத்தினுடைய பார்வையில் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன தெரியுமா? வல்லதீன கஃபரு, யார் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அமாலுஹும் கஸராபின் பிகியத்தின், அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள், அவர்கள் செய்யக்கூடிய அமல்கள் கானல் நீரை போன்றது என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே 24ஆம் அத்தியாயத்தின் 39ஆம் வசனத்தில் சொல்கிறான். அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நல்ல வேலைகள் செய்வார்கள், ஆனா அது எப்படி என்று சொன்னா கானல் நீரை போன்றது. கானல் நீர் என்ன? சைலன்ஸ் ஆகிங்க தெரியாதா? கானல் நீர்ங்கிறது நாங்க வெயில் நேரத்தில் ரோட்ல பார்த்தோம்னு சொன்னா தூரத்துல இருந்து பார்க்கும்போது தண்ணி மாதிரி ஒரு தோற்றம் கொண்டு வரும். கிட்ட வந்தோம்னா அங்க தண்ணி இருக்காது, இன்னும் கொஞ்சம் தூரத்துல தண்ணி மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். இதால யாருக்கும் தாகம் போகாது. அப்ப நீர் மாதிரி ஒரு போலியான தோற்றம். இந்த தண்ணீரால் எப்படி தாகம் தீராதோ அதுபோல காபிர்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ்விடத்துல எந்த விதமான கூலியும் கிடையாது, அவங்களுக்கு எந்த நன்மையும் அது கொடுக்க போது கிடையாது. எனவேதான் அக்கீதா இல்லாத பட்சத்தில் ஒருவன் செய்யக்கூடிய எந்த செயல்பாடுகளுக்கும் அல்லாஹ்விடத்துல புள்ளி கிடைக்காது. இது ஒரு அடிப்படையை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். லேசா புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். நம்ம ஒரு சைவர் போடுறோம், இதனுடைய பெருமதி என்ன கேட்டால் சைவர் தான், அதுக்கு பெருமதி இல்லை. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு சைவர் போடுகிறோம், 2 சைவர் இருக்குன்னு சொல்லுவோமே, அதுக்கு பெருமதி இல்லை. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு சைவர் போடுகிறோம், அப்பவும் அது சைவராக தான் இருக்குது. இப்போ என்ன செய்யறோம்னு சொன்னா ஒரு சைவரை போட்டு அதுக்கு பக்கத்தில் அதுக்கு முன்னால ஒரு ஒன்றை போடுறோம். இப்ப அந்த சைவருக்கு வர பெருமதி என்னன்னு சொன்னா 1 10 ஆகுது. அதுக்கு பிறகு இன்னொரு சைவரை போட்டோம்னு சொன்னா 10 100 ஆகுது. அதுக்கு பிறகு இன்னொரு சைவரை போட்டா 100 1000 ஆகுது. அதுக்கு பிறகு இன்னொரு சைவரை போட்டா 1000 10,000 ஆகவும் 10,000 1 லட்சமாகவும் 1 லட்சம் 10 லட்சமாகவும் மாறிக்கொண்டு போகுது. அப்ப போடுறது சைவர் தான், ஆனா முன்னால உள்ள ஒன்றின் காரணமாக அதனுடைய பெருமதி அப்படியே ஏறிக்கொண்டு போகுது. ஒருவன் ஈமான்ல தெளிவில்லாம அக்கீதாவுல இஸ்லாத்துக்கு முரணான நிலைப்பாட்டில் இருந்து எண்ணத்தை செஞ்சாலும் அது சைவர் தான். எப்ப அக்கீதா தெளிவாகுதோ, எப்ப கொள்கை சரியாகுதோ, அப்ப அவன் சைவருக்கு முன்னால ஒரு ஒன்றை போட்டுடுறான். எனவே அவன் செயல்பாடுகள் எல்லாத்துக்கும் நன்மைகள் ஏறிக்கொண்டே போகுது, அந்தஸ்துகள் ஏறிக்கொண்டே போகுது. இன்னொரு உதாரணத்தை சொல்றதாக இருந்தா, இந்த இடத்துல இப்ப எல்லா லைட்டும் பத்திட்டு இருக்குது, எல்லா ஃபேனும் சுத்திட்டு இருக்குது. நம்ம இதை ஓஃப் பண்ணணும்னு சொன்னா ஒவ்வொரு சுவிட்சா நம்ம ஓஃப் பண்ணிட்டு இருப்போம். நேராக போய் மெயின் சுவிட்சை ஓஃப் பண்ணா எல்லாமே அணைஞ்சிடும். மெயின் சுவிட்ச் ஓஃப் பண்ணப்பட்ட பிறகு நீங்க இங்க எல்லா சுவிட்சை போட்டாலும் எந்த லைட்டும் பத்த போவது கிடையாது, எந்த ஃபேனும் சுத்த போவது கிடையாது. ஒருவன் ஈமான்ல தெளிவில்லாம அக்கீதாவோட குழப்பமான கொள்கையில இருந்து கொண்டு அமல் செய்யறான்னு சொன்னா மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு சுவிட்ச் போடுற மாதிரி எந்த ஃபாயிதாவும் இருக்காது. அப்ப ஈமானை நம்ம சரி பண்ணிட்டோம்னு சொன்னால், அக்கீதாவை நம்ம சரி பண்ணிட்டோம்னு சொன்னா அதுக்கு அங்கால அந்த செயல்களுக்கான கூலிகள் அல்லாஹ்வால கொடுக்கப்படுகிறது. இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க. இந்த உம்மத் 73 கூட்டங்களாக பிரிவார்கள், அதுல ஒரே ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் போகும், 72 கூட்டம் நரகம் போகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப சஹாபாக்களுடைய கேள்வி எப்படி இருந்துச்சு? அந்த 72 கூட்டம் யாருன்னு கேட்கல, ஏன்னா அந்த 72 கூட்டமும் அப்ப உருவாகல. சொர்க்கம் போற கூட்டம் மட்டும்தான் அப்ப இருந்துச்சு, ரசூலுல்லாஹும் சஹாபாக்களும் தான் இருந்தாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன? நானும் எனது தோழர்களும்
இப்போ எதில் இருக்கிறோமோ அதில் இருக்கிறவங்க தான் சொர்க்கம் போகிறோம். அதுக்கு பிறகு புதுசாக எத்தனை வந்தாலும் சரி அவைகள் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். புதுசாக வாரவங்களையும் தொழுகிறவங்க இருப்பாங்க, நோன்பு பிடிக்கிறவங்க இருப்பாங்க, ஜக்காத்து கொடுக்குறவங்க இருப்பாங்க. ஆனால் சொர்க்கத்துக்கு போகிற ரூட்டில் அவங்க இல்லை. வேற ரூட்டில் போனால், பாதை மாறி போனால் பயணத்தில் முடிவு வேறொரு இடத்துல தான் இருக்க போகுது. எனவே நாங்கள் ஒவ்வொரு முஸ்லீம் என்ன நினைக்கணும்னு சொன்னால், நான் அந்த 72 ரூபா போயிடக்கூடாது, சொர்க்கம் போகிற அந்த கூட்டத்தில் தான் நான் இருக்கணும், அதை நம்ம உறுதிப்படுத்திக் கொள்ளணும் என்கிறத நம்ம தெளிவு இருக்கணும். அதை ஏன் உங்களுக்கு சொல்லப்படுகிறது, மாணவர்களாகி உங்களுக்கு ஏன் சொல்லப்படுகிறது என்று கேட்டால், இப்போதான் நீங்கள் இளமை பருவத்தை அடைஞ்சிருக்கிறீங்க. இதற்கு பிறகுதான் உங்களுக்கு விசாரணை இருக்குது. இதுக்கு முன்ன சின்ன வயசுல நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா, அப்ப நீங்க தவறுல இருந்தா கூட அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு இருக்குது. பருவ வயதை அடைந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு முஸ்லிமும் அவனுடைய வாழ்க்கைக்காக அல்லாஹ் இடத்துல கணக்கு காட்டணும். அதுக்கு பிறகுதான் விசாரணை இருக்குது. அப்ப நாங்க இருக்கக்கூடிய கொள்கை என்ன, அதனுடைய தெளிவு என்ன என்கிற விஷயத்தில் எங்களுக்கு ஒரு உறுதி இருக்க வேண்டும். அன்புக்குரிய மாணவர்களே, அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ஒரு மனிதன் வெற்றி அடைய வேண்டும் என்றால் முதலாவது என்ன சொல்கிறான்னு சொன்னா, அவன் ஈமான் கொள்ள வேண்டும். இரண்டாவது சாலிகான அமல்களை செய்ய வேண்டும். மூன்றாவது நன்மையை கொண்டும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். இந்த ஈமானுடைய விஷயங்கள், அல்லாஹ்வை நம்புவது, மலக்குகளை, வேதங்களை, தூதர்களை, கலாக்கதிரை, மறுமை நாளை நம்புவது என்கிறது தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான அக்கீதா. இதை கேட்டோடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசுல குர்ஆன் மதரசால இருக்கக்கூடிய ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹின்னு சொல்லி பாடமாக்கி தானே இருக்கிறோம் என்று நீங்க நினைக்கலாம். நாங்கள் பாடமாக்கி இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வை நம்புறதுன்னா அல்லாஹ்வை எப்படி நம்புறது, மலக்குகளை நம்ம எப்படி நம்புறது, வேதங்களை, தூதர்களை, மறுமையை, கலாக்கதிரை எப்படி நம்புறது என்கிற விஷயத்தில் நமக்கு தெளிவு வந்துச்சா, அதுல நம்ம உறுதியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறோமா, இதை நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அக்கீதா விஷயத்தை கொண்டு தனியான சிறப்பம்சம் இருக்குது. இஸ்லாத்தில் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் இருக்குது. இதுக்கான அடிப்படை என்ன, நம்ம எங்கிருந்து எடுக்கிறது? இப்போ உதாரணமா சாராயம் குடிக்கலாமா குடிக்க கூடாதா இப்படி கேட்டால், ஒரு முஸ்லிமும் சாராயம் குடிக்க கூடாது, ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆன்ல சாராயம் மதுபானம் ஹராம்னு சொல்லியிருக்கிறான், இப்படி ஒரு பதிலை சொல்லலாம். இஸ்லாத்தை பற்றியோ அல்லது மதங்களை பற்றிய நம்பிக்கையே இல்லாத ஒரு மனிதனும் மதுபானம் குடிக்கக்கூடாது, அது உடல் நலத்துக்கு தீங்கானது, புத்தியை கெடுக்கக்கூடியது, தவறுகளை தூண்டக்கூடியது, ஆபாச உணர்வுகளை உருவாக்கக்கூடியது, மதிகட்டு போறதுனால அவனுக்கு தாய்க்கும் பிள்ளைக்கும் மனைவிக்கும் இடையில கூட வித்தியாசம் தெரியாம போயிடும், மதுபானத்தினால விபத்துக்கள் நடக்குது, சண்டைகள் நடக்குது, கொலைகள் ஏற்படுகிறது, குடும்பங்கள் சீரழியுது, பொருளாதாரத்தில் நஷ்டம் ஏற்படுது, மனிதனுடைய உடம்புக்கு தீங்கு வருது என்று 1000 காரணங்களை சொல்லலாம். அப்ப சொந்த அறிவை பயன்படுத்தியும் பொதுவான சில விஷயங்களில் நம்ம முடிவு செய்யலாம். இந்த அக்கீதாவுடைய விஷயங்கள் இருக்குது, இதுல நம்ம சொந்த அறிவை பயன்படுத்தலாமா என்று கேட்டால் இது ஆய்வுக்குரிய விஷயங்கள் கிடையாது, நம்பிக்கைக்குரிய விஷயங்கள். அல்லாஹ்வை பத்தி அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை அப்படியே நாங்க நம்பிட்டு போகணும். இதுல நம்ம ஆய்வு செய்யறதில்லை. மறுமையை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றானோ நம்ம அப்படியே நம்பிட்டு போகணும். கலாக்கதிர் விதியை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றானோ அப்படியே நம்பிட்டு போகணும். என்ன சொல்லப்பட்டிருக்கு விளங்குறதுக்கு நம்ம முயற்சி செய்யலாம். அதுல நம்ம அல்லாஹ்வை பத்தி இப்படி வந்திருக்குது, அது எப்படி இந்த மாதிரி ஒரு சிந்தனைக்கு நாங்க வரக்கூடாது. கலாக்கதிர் விதியை பத்தி அல்லாஹ் சொல்றானே அது எப்படி என்ன மாதிரின்னு சொல்லி நம்ம எங்களோட மூளையை வந்து அதுல போடக்கூடாது. ஏன்னா மூளையினால முடிவு செய்ய முடியாத விஷயம் அது. உலகத்திலேயும் நம்ம அப்படி சில விஷயங்களை நம்ம ஏற்றிருக்கிறோம். நம்மளோட வாப்பா நமக்கு உண்மையான வாப்பாவான்னு நம்ம யாராவது ஆய்வு செய்வோமா? நம்ம அதாவது ஒரு காலத்தில் செஞ்சாங்க, சுனாமி வந்த நேரத்தில் ஒரு பிள்ளைக்கு நிறைய பேர் ஏண்ட பிள்ளைன்னு சொன்னோடனே பரிசோதனை செஞ்சாங்க, உண்மையான தாய் தாப்பன் யாருன்னு சொல்லி.
யாராவது நம்ம சும்மா இவர் தான் நம்முடைய வாப்பாவா, இதுதான் நம்மளோட உம்மாவா ஆய்வு செய்வோமா? ஏதோ உம்மா ஊரெல்லாம் உம்மான்னு சொல்லுது, நாங்கள் உம்மான்னு சொல்லிட்டு போகிறோம். உம்மா ஒரு ஆளை காட்டி இவர் தான் வாப்பானா நம்ம வாப்பான்னு சொல்லிட்டு போகிறோம். அதுக்கு பிறகு வேணும்னு சொன்னால் ஒரு தந்தை எப்படி இருக்க வேண்டும், பாப்பா இப்படி தான் இருக்கணும்னு நம்ம சட்டம் சொல்லலாம். ஆனால் ஏற்றுக்கொள்கிற விஷயத்துக்கு எந்த விதமான ஆய்வுகளும் அதில் செய்யப்படுவது கிடையாது. இப்போ இந்த அக்கீதாவுடைய விஷயங்களை பொறுத்தளவுல நாங்கள் சுயமாக ஆய்வு செய்கிற விஷயங்கள் கிடையாது. அல்லாஹ்வும் ரசூலும் எதை சொன்னாங்களோ அதை நாங்கள் அப்படியே நம்பிட்டு போகிறது நம்பிக்கைக்குரிய விஷயங்கள். அதனால தான் அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சூரா பக்கராவில் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறான்னு சொன்னால், அலிஃப் லாம் மீம், இது அலிஃப் லாம் மீம் இது வேத நூல், தாலிக்கல் கிதாப் லா ரைப ஃபீ, இதில் சந்தேகம் கிடையாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஹுதல்லில் முத்தகீன், இது தக்வா உடையவர்களுக்கு வழிகாட்டும், நேர்வழியை காட்டும். அவங்க யாரு? அல்லதீன யுமினூன பில் கைப், அவர்கள் மறைவான விஷயங்களை நம்பிக்கை கொள்வார்கள். மறைவான விஷயங்களை பொறுத்தவரை கபூர்ல வேதனை இருக்குது, நான் இதை ரிசர்ச் பண்ண போறேன், ஆய்வு பண்ண போறேன், கபூருக்குள்ள நம்ம கேமரா செட் பண்ண போறோம், டிசி கேமரா செட் பண்ணி அங்க என்ன நடக்குன்னு பார்க்க போறோம். இது அதுல உள்ளது வேதனை, கபூர்ல வேதனை செய்யப்படும் என்று அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னா நாங்க நம்பிட்டு போவோம். இது ஆய்வுக்குரிய விஷயம் கிடையாது. அப்ப மறைவான விஷயங்கள் அக்கீதாவோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்தளவுல ஆய்வு கிடையாது. உலகத்துல சில விஷயங்கள் இருக்குது, நாங்கள் அதை உணர்ந்து கொள்வதற்கு பல வழிகள் இருக்குது. பொதுவாக ஒரு இடத்துல ஒரு பொருள் இருக்குதா இல்லையா நம்ம கண்ணால பார்த்து முடிவு செய்யலாம். கண்ணை தெரியாது, கண்ணை கட்டிவிட்டா கூட கையால தொட்டு பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு மேசை இருக்குது, இப்படி ஒரு மைக் இருக்குதுன்னு சொல்லலாம். சில நேரங்களில் கண்ணாலையும் பார்க்க முடியாது, தொட்டு பார்க்கவும் முடியாது, மோந்து பார்த்துட்டு நல்லா வாசமா இருக்குன்னு சொல்லலாம், நாத்தமா இருக்குதுன்னு சொல்லலாம். அப்ப மனிதன் தனது உணர்வுகளை பயன்படுத்தி, அதாவது நக்கி பார்த்து டேஸ்டா இருக்குதான்னு சொல்லலாம், இது புளிப்பா இருக்குது, இனிப்பா இருக்குதுன்னு சொல்லி. அப்ப உலகத்துல சில விஷயங்களை இது அதனுடைய சுவையை சொல்றதுக்கு நக்கி பார்க்கலாம், தொட்டு பார்க்கலாம், மோந்து பார்க்கலாம். ஆனா அல்லாஹ்வுடைய அந்த அக்கீதா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அல்லாஹ்வை பத்தி உள்ள விஷயங்கள் அல்லது மறுமையை பற்றி உள்ள விஷயங்கள், இதை நம்ம தொட்டு பார்த்து சொல்லலாமா, மோந்து பார்த்து சொல்லலாமா, நக்கி பார்த்து சொல்லலாமா? வழி கிடையாது. அப்ப என்ன செய்யலாம்னா, அல்லாஹ்வும் ரசூலும் என்ன சொன்னாங்களோ நாங்க அதை நம்பணும். அதை நாங்க எப்படி நம்ப வேண்டும், எந்த அடிப்படையில் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும்? விளங்கிக் கொள்வதற்கு ஒரு மெதட் இருக்கு தானே என்று கேட்டால், சஹாபாக்கள் எப்படி விளங்கிக் கொண்டாங்களோ அப்படி நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது அடிப்படையை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அதாவது மறைவான விஷயங்கள், அக்கீதாவுடைய விஷயங்கள், நாங்கள் குர்ஆனும் சுன்னாவும் என்ன சொல்லியிருக்கதோ அப்படியே நாங்கள் நம்ப வேண்டும். எப்படி நம்புறோன்னு சொல்லி சொன்னா, சஹாபாக்கள் எப்படி நம்பிட்டு போனாங்களோ அப்படியே நாங்கள் நம்பணும். அதுக்கு நம்ம புது விளக்கங்கள், புதிய புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் சொல்வது கிடையாது. இன்றைக்கு எங்கள் நாட்டில் ஏற்பட்ட பிரச்சனை, மார்க்க ரீதியான பிரச்சனைகள், கொள்கை ரீதியான குழப்பங்களுக்கு முக்கியமான காரணங்கள்ல இது ஒன்று. என்னன்னு கேட்டால், உதாரணமாக மருதமுனையே சொல்லலாம். இங்கே ஒரு முக்கியமான இலங்கையிலே புதிய ஒரு அமைப்பு ஒன்று இருந்துச்சு. என்ன அமைப்பு? இந்த மருதமுனையில் கொள்கை ரீதியான ஒரு பிரச்சனை இருந்துச்சு. பேர் தெரியாட்டி ஆள்ட பேரையாவது சொல்லலாம். தரீகத்துல் முஃப்லிஹீன் என்கிற பேரில் பைல்வானுடைய தலைமையில் ஒரு அமைப்பு இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னா, எல்லாமே அல்லாஹ் தான் என்று கொள்கையை சொன்னாங்க. இப்ப இந்த கொள்கையையும் இந்த ஊர்லயே மக்கள் ஏற்றுக்கொண்டவங்க இருந்தாங்க. பிரச்சனைகள் வந்துச்சு, பொம்ஸ் வீசப்பட்டுச்சு. அவர் இறந்ததுக்கு பிறகு காத்தாங்குடியில் அடக்கப்பட்ட இடங்களை புதைச்சி, அதாவது எடுத்து வெளியே போட்டாங்க. அதனாலேயே காத்தாங்குடியில் பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. அந்த பிரச்சனை அதோட மட்டும் முடியாம, முஸ்லீம்களுக்குள்ள தீவிரவாதிகள் இருக்கிறார்கள், ஆயுத குழுக்கள் இருக்கிறார்கள், பெரிய குழப்பங்கள்லாம் உருவாயிச்சு. அவர் ஒரு பெரிய புக் ஒன்று எழுதினார், கலிமாவின் உண்மையை நீ அறிவாயோ என்கிற பெரிய ஒரு புத்தகம் எழுதினார். குர்ஆனின் தீர்ப்புன்னு சொல்லி பாகம் 1 பாகம் 2 புத்தகம் எழுதினார்.
அவர்கிட்டையும் போய் மக்கள் அக்கீதா படித்தாங்க. அவர் யாரு? அவர் ஒரு பயில்வான், சண்டியன். அவர்கிட்ட போய் சண்டை பிடிக்கிற எப்படின்னு படிக்கலாம். அவர் ஒரு இங்கிலீஷ் மாஸ்டர், அவர்கிட்ட போய் இங்கிலீஷ் படிக்கிற எப்படின்னு படிக்கலாம். அல்லாஹ்வை நாங்கள் எப்படி நம்புறதுங்கிறது அவர்கிட்ட போய் படிக்கிற விஷயமா அது? அவர்கிட்ட மக்கள் போனாங்க. அப்போ இந்த நாட்டில் அதனால் நிறைய பித்னாக்கள், பிரச்சனைகள் உருவாகி இருக்குது. அப்போ நம்ம ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். அல்லாஹ்வை பற்றி அந்த நம்பிக்கையை நாங்கள் எங்கேருந்து எடுக்கணும்னு சொன்னால் குர்ஆன்ல இருந்தும் ஹதீஸ்லேருந்து எடுக்கணும். குர்ஆன்ல இருந்தும் ஹதீஸ்ல இருந்தும் சொல்லப்படக்கூடிய சில விஷயங்களை விளங்கிக் கொள்றதுக்கு சில பிரச்சனைகள் வரும். விளங்கிக் கொள்றதுக்குன்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விளங்கலாம். அந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அந்தந்த பகுதியில் சில அதாவது அர்த்தங்கள் கொடுக்கப்படலாம். இப்போ எங்களோட ஊரில் எல்லாம் ஒரு ஆள் இன்னொரு ஆளை கதைக்கிறதுக்கு பேசுகிறேன்னு வாங்க, அவர் உங்களை பேசுகிறாருன்னு வாங்க. பேசுகிறாருந்தா கூப்பிடுறாருன்னு அர்த்தம். இங்கே உங்களை அவர் பேசுகிறாருன்னா ஏசுறாருன்னு நீங்கள் அர்த்தம் எடுத்துக்குவீங்க. பேசுறதுங்கிற ஒரு வார்த்தை ஒரு ஊரில் பேசுறதுன்ற அர்த்தத்தையும் இன்னொரு ஊரில் ஏசுறதுங்கிற அர்த்தத்தையும் வருது. அப்போ இந்த இடத்துல வச்சு ஒரு ஆள் அது வார்த்தையை சொன்னார்னா அதனுடைய அர்த்தம் இதுதான். இந்த ஊர் மனுஷன் இந்த வார்த்தையை சொன்னால் இதனுடைய அர்த்தம் இதுதான். வேற ஊரில் அந்த அர்த்தம் சொல்கிற போது அர்த்தம் மாறிடும். அப்போ குர்ஆன்ங்கிறது அரபு மொழியில் அருளப்பட்டது. அன்றைக்கு 1400 வருடங்களுக்கு முன்னால மக்காவிலும் மதீனாவிலும் எந்த அடிப்படையில் அரபு மொழியை பேசினாங்களோ அந்த அடிப்படையில் அருளப்பட்டது. குர்ஆனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு தான் சொன்னாங்க. அவங்க விளங்கிக் கொள்ளக்கூடிய வார்த்தைகள் தான் சொன்னார்கள். சஹாபாக்களை பொறுத்தளவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக மார்க்கத்தை கற்றவர்கள், அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்தை பெற்றவங்க. ரலியல்லாஹு அன்ஹும் சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். எனவே சஹாபாக்கள் எப்படி இந்த விஷயங்களை விளங்கிக் கொண்டார்களோ அந்த அடிப்படையோடு நாம் நிற்கணும். இதெல்லாம் சொல்றதுக்கான காரணங்கள் இருக்குது. ஆனால் அந்த காரணங்கள் விவரிப்பதற்கான நேரமும் இல்லை. அது கொஞ்சம் டீப்பானது. ஏன்னா இந்த அடிப்படையை விட்டு தாண்டினதுனால தான் ஆரம்ப காலத்தில் ஜஹமியாக்கள், முத்தசிலாக்கள், கதரியாக்கள் என்று சொல்லி, அஸ்ஸரியாக்கள், மாத்துரிதிகள் என்று சொல்லி பல பிரிவினைகள் ஏற்பட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன ஹதீஸ் என்ன? அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எந்த ரூட்ல இருந்தாங்களோ அந்த ரூட்ல இருக்கிறவங்க தான் சொர்க்கம் போறவங்க. எனவே இந்த ஒரு பேசிக்கை நம்ம அமைச்சுக்கொள்ளணும். அடுத்ததாக அன்புக்குரிய மாணவர்களே, நம்ம அடிப்படையான ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாளை மறுமையில் நம்ம வெற்றி அடையணும். இந்த வெற்றிக்கு அல்லாஹ் தஆலா சுருக்கமாக 2 வழி சொல்கிறான். அந்த வழியை நான் இந்த இடத்துல அதாவது அகீதா தொடர்பான தெளிவுக்காக விவரிக்கலாம் நினைக்கிறேன். என்னன்னு கேட்டால், ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி, நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சந்திப்பை யார் ஆதரவு வைக்கிறாரோ, ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, அவர் சாலிஹான அமல்களை செய்யட்டும். வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, தன் இறைவனுக்கு தான் செய்யக்கூடிய வணக்கத்தில் யாரையும் கூட்டி சேர்க்காமல் இருக்கட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். சூரா கஹ்ஃப் 18ஆம் அத்தியாயத்தினுடைய 110வது வசனம். இதில் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே நீங்கள் அல்லாஹ்வை சந்திக்க விரும்பினால், அல்லாஹ்வை சந்திக்கிறதுல நீங்கள் ஆசைப்பட்டால் 2 வேலை. ஒன்று, அமல் சாலிஹா, நல்ல அமல் செய்யுங்கள். 2வது, நீங்கள் செய்யக்கூடிய அமல்களில் யாரையும் சிறுக்காக ஆக்கிறாதீங்க. இது சம்பந்தமாக அதாவது இமாம் காலி இயால் ரஹ்மஹுல்லா அவர்கள் நினைக்கிறேன் அழகான ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. ஒரு மனிதர் ஒரு நல்ல செயலை செய்கிறார். செயல் நல்லதுதான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையில் உள்ளதுதான். ஆனால் அவர் இஹ்லாஸோடு செய்யலை, அல்லாஹ்வுக்காகன்னு செய்யலை. உதாரணமாக ஒரு ஆள் தொழுகிறார், சக்காத்து கொடுக்கிறார், சதக்கா கொடுக்கிறார். ஆனால் அவருடைய நோக்கம் என்னன்னு கேட்டால், என்னை பார்த்து 4 பேர் நல்ல மனுஷன்னு சொல்லணும், நான் கொடுக்கக்கூடிய சக்காத்து சதக்காவை 4 பேர் என்னை பற்றி போற்றி புகழணும், என்ன ஒரு கொடை வள்ளல் என்று சொல்லி சிறப்பித்து சொல்லணும் என்கிறதுக்காக செய்கிறார். இந்த அமல் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படுமா?
அல்லாஹ்வால அங்கீகரிக்கப்பட மாட்டுச்சு. அங்கீகரிக்கப்படாட்டியும் பரவாயில்லை, தண்டனை கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நாளை முஸ்லீம்கள முதலாவது நரகத்துக்கு போறவங்க இந்த குரூப். நாளை மறுமையில் 3 பேர் அல்லாஹ் கொண்டு வைப்பான். ஒருவர் ஆலிமு, கல்வி கொடுக்கப்பட்டவர், இன்னொருவர் பணக்கார், தர்மம் செஞ்சவர், செல்வம் கொடுக்கப்பட்டவர், இன்னொருவர் போர் செய்தவர், வீரம் கொடுக்கப்பட்டவர். இந்த உலகத்தில் இது 3 தான் முக்கியமானதுன்னு சொல்லுவாங்க ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள். கல்வி கொடுக்கப்பட்டவர் அல்லாஹ் கேட்பான், என்ன செஞ்சாயின்னு. அவர் சொல்லுவார், நான் குர்ஆன் ஓதுனேன், பயான் பண்ணேன்னு சொல்லுவார். எதுக்காக செஞ்சாய்? அல்லாஹ் உனக்காகத்தான் செஞ்சேன்னு சொல்லுவார். பொய் சொல்ற, நீ எனக்காக செய்யலை, உன்னை எல்லாரும் பெரிய ஒரு அறிஞன்னு சொல்லணுன்றதுக்காக செஞ்சாய், அது உனக்கு உலகத்திலேயே கிடைச்சிருச்சு, இங்க உனக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்லி அவன் நரகத்தில் போடப்படுவான். இதே மாதிரி தர்மம் செய்தவன் புகழுக்காக தர்மம் செய்தால் நரகத்துக்கு போடப்படுவான். போர் செய்தவன் புகழுக்காக போர் செய்தனால் நரகத்துக்கு போடப்படுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஆக நாங்கள் ஒரு வேலையை செய்கிறோம், அந்த வேலை அல்லாஹ்வுக்காக செய்யப்படலை என்று சொன்னால், அல்லது இந்த உலகத்தில் பேருக்கும் புகழுக்குமாக செய்யப்பட்டதாக இருந்தால் அந்த அமலுக்கு கூலி கிடைக்காது, தண்டனை கிடைக்கும், அங்க அங்கீகாரம் கிடைக்காது. 2வது, ஒருவர் ஒரு வேலையை செய்கிறார், அந்த வேலையை அல்லாஹ்வுக்காக வென்றே செய்கிறார், நன்மையை நாடித்தான் செய்கிறார். அவர் உலகத்தில் பேரையோ புகழையோ எதிர்பார்க்கல, ஆனா அந்த வேலை மார்க்கத்தில் உள்ள வேலை இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவினுடைய வழிகாட்டல் இல்லாத ஒன்று. இதுக்கு நன்மை கிடைக்குமா? இதுக்கு நன்மை கிடைக்காது. ஆக நாம் செய்யக்கூடிய வேலை மார்க்க வழிகாட்டலில் உள்ளதாகவும் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக மாத்திரம் செய்யப்படக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். இது அகீதாவுடைய அடிப்படையான விஷயங்கள் ஒன்று. இந்த 2ம் சேர்ந்தால்தான் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படும். இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்வதாக இருந்தால், நாம் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் நாம் ஷிர்க் செய்யாதவர்களாகவும் இருக்க வேண்டும், பித்அத் இல்லாமல் சுன்னாவின் அடிப்படையில் செயல்படுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். ஷிர்க்கோடு ஒரு அமல் செய்யப்பட்டால் அது அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட மாட்டுச்சு. அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், 6ஆம் அத்தியாயத்தினுடைய 88வது வசனம், வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன். இவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தார்கள் என்றால் அவர்கள் செய்து கொண்டிருந்த அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். 39ஆம் அத்தியாயத்தினுடைய 65ஆம் வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலக்கத் ஊஹிய இலைக்க, நபியே உங்களுக்கும் வஹி மூலம் அறிவிக்கப்பட்டது, வைலல்லதீன மின் கப்லிக, உங்களுக்கு முன்னால் இருந்த நபிமார்களுக்கெல்லாம் வஹி மூலமாக அறிவிக்கப்பட்டது என்ன என்று கேட்டால், லஇன் அஸ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக்க, நீங்க தான் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தாலும் உங்களுடைய அமல்கள் அத்தனையும் அழிஞ்சிரும். இதுதான் எல்லா நபிமார்களுக்கும் சொல்லப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஆக ஒரு அடிப்படை என்ன என்று கேட்டால், ஒருவர் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தார் என்றால், ஷிர்க் செய்தார் என்று சொன்னால் அவர் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் அழிஞ்சிரும். அவருடைய நிலை என்ன? அல்லாஹ் தஆலா தெளிவாக அல் குர்ஆனில் சொல்கிறான், வமை யுஷ்ரிக் பில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாரோ ஃபக்கத் ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னா, அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுவான், வ மஅவாஹுன் நார், நரகமே அவருடைய ஒதுங்குந்தடம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்போ இதை நாங்கள் முஸ்லீம்களுக்குள்ள பேசும்போது எங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், நாங்கள் என்ன ஷிர்க் செய்கிறாங்களா, நாங்கள் என்ன 2 அல்லாஹ்ன்னு எங்கேயாவது சொல்லுவாங்களா முஸ்லீம்கள் யாராவது, நாங்கள் என்ன சிலைகளை வச்சு கும்பிடுவோமா, அல்லது அல்லாஹ் எங்களை படைக்கலன்னு நாங்கள் சொல்லுவோமா என்கிற மாதிரியான சிந்தனை வரலாம். அக்கீதாவில் முஸ்லீம்கள் ஏற்பட்ட தவறுகள் இது ஒன்று. என்னன்னு கேட்டால், ஒருவன் அல்லாஹ் தான் என்னை படைச்சான் என்று நம்புனா அவன் முஸ்லீம், வேற கடவுள் படைச்சதாக யார் நம்புறானோ அவன் தான் காஃபிரு என்கிற ஒரு சிந்தனை எங்களை முஸ்லீம்கிட்ட இருக்குது. உண்மையிலேயே அல்லாஹ் என்னை படைச்சான்னு ஒருவன் நம்பிட்டா அதனால ஒருவன் முஸ்லீம் ஆகுவானா என்று கேட்டால் அதனால முஸ்லீம் ஆக முடியாது. ஆச்சரியம் என்ன தெரியுமா, இந்த நம்பிக்கை சைத்தானுக்கும் இருக்குது. சைத்தான அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூத் செய்ய சொன்னான், சைத்தான் சுஜூத் செய்யல, ஏன் நீ சுஜூத் செய்யலன்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப சைத்தான் என்ன சொல்றான்,
சைத்தான் சொன்ன காரணம், ஹலக்தனி மின் நார், யா அல்லாஹ் என்னை நீ நெருப்பால் படைச்சிருக்கிறாய், வ ஹலக்தஹு மின் தீன், ஆதத்தை நீ மண்ணால் படைச்சிருக்கிறாய், நான் ஆதத்தை விட சிறந்தவன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி என்னை விட சிறப்பு குறைந்த ஒரு ஆளுக்கு சுஜூது செய்யறது? இதுதான் அவனோட கேள்வி. அவனோட கேள்வியில் அவன் என்ன சொல்கிறான்? ஹலக்தனி மின் நார், யா அல்லாஹ் நீ என்னை நெருப்பால படைச்சிருக்கிறாய். அப்ப சைத்தானும் என்னை படைத்தது அல்லாஹ் தான் என்பதுல நம்பிக்கையோடு தான் இருக்கிறான். அதுல அவனுக்கு சந்தேகம் கிடையாது. அப்படி நம்பினா ஒரு முஸ்லீம் ஆயிடுவானா? அந்த ஒரு நம்பிக்கையால மட்டும் ஒருவர் முஸ்லீமாக முடியாது. ஏனென்றால் குர்ஆனை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஏராளமான இடங்கள்ல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா, மக்கால வாழ்ந்த காபிர்கள் தங்கள் அல்லாஹ் தான் படைச்சான்னு முழுமையா நம்பியிருந்தாங்க. அது குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த மக்கால இருக்கக்கூடிய இந்த காபிர்கள்ட்ட போய் அம்மை யம்லிகு ஸம்அ வல் அப்சார், உங்களுடைய இந்த பார்வைக்கு சொந்தக்காரன் யார்? உங்களுக்கு கேள்வி புலனை தந்தது யார்? இந்த வானத்திலிருந்து உங்களுக்கு உணவளிப்பது யார்? அம்மை யுதப்பிருள் அம், இந்த உலகத்தை நிர்வகிப்பது யார் என்று கேட்டால் அல்லாஹ் தான் என்று சொல்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். 10ஆம் அத்தியாயத்தினுடைய 31வது வசனம், 27ஆம் அத்தியாயத்தினுடைய 60வது வசனம், 29வது அத்தியாயத்தினுடைய 61வது வசனம், 31ஆம் அத்தியாயத்தினுடைய 25ஆம் வசனம், 39ஆம் அத்தியாயத்தினுடைய 38வது வசனம், 43ஆம் அத்தியாயத்தினுடைய 9வது வசனம், 43ஆம் அத்தியாயத்தினுடைய 87வது வசனம், இந்த எல்லா வசனங்களையும் அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, நபியே இவங்கள்ட்ட போய் இந்த வானம் பூமிகளை படைத்தது யார் என்று கேட்டால் அல்லாஹ் தான் படைச்சேன்னு சொல்லுவாங்க. மக்கத்து காவிர்களை பொறுத்தளவரை அல்லாஹ் தான் படைச்சான்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் தான் படைச்சான்னு சொன்னதுனால மட்டும் அவங்க முஸ்லீமாக மாட்டாங்க. இன்றைக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான முஸ்லீம்களை நம்பிக்கை என்னன்னு கேட்டா, அல்லாஹ் என்ன படைச்சான், உலகத்தை படைச்சது அல்லாஹ்னு நம்புறவன் முஸ்லீம், அப்படி நம்பாதவன் காஃபிர்னு நினைக்கிறாங்க. இந்த ஒரு நம்பிக்கையினால் ஒருவன் முஸ்லீமாக முடியாது. இதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுல பல அம்சங்கள் இருக்குது. முக்கியமான ஒன்று என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வை எப்படி நம்புறது, அல்லாஹ்வுடைய வல்லமைகளை எப்படி விளங்கிக் கொள்றது, அல்லாஹ்வுக்கு பண்புகள் இருக்குது, அந்த பண்புகளை நம்ம எப்படி விளங்கிக் கொள்றது, இந்த நம்பிக்கையும் ஒருவன்ட்ட தெளிவாக இருக்க வேண்டும். இதுல தவறுகள் விடுகிற போது பல வழிகேடுகள் உருவாகும். இதை பற்றி நாங்கள் சும்மா சாதாரண பயான்கள் இருந்து புரிந்து கொள்வதை விட விரிவாக வகுப்புகள் இருந்து கிளாஸ்ல இருந்து மார்க்கத்தை முறையாக கற்ற உலமாக்களிடம், அதாவது குர்ஆன் சுன்னாவில் இருந்து சஹாபாக்களுடைய விளக்கத்தின் அடிப்படையில் விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்களிடத்தில் இருந்து படிக்கிறது தான் சரியான ஒரு வழி. எனவே அந்த விஷயத்துக்குள்ள நான் கூடுதலாக உள்ளே நுழைய விரும்பலை. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, இபாதத், வணக்கம். வணக்கம் என்றால் என்ன என்கிறத நம்ம விளங்கணும். வணக்கம் ஏன் என்று சொல்லி சொன்னா, கலிமாவுடைய அர்த்தம் நாங்கள் எல்லாரும் விளங்கி வச்சிருக்கிறோம். வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அப்ப வணக்கத்துக்குரியவன் யாரு? அல்லாஹ். அப்ப அவனுக்கு தான் நம்ம வணக்கம் செய்யணும். இப்ப வணக்கம் என்றால் என்ன? இதுல முஸ்லிம்களுக்கு இடையில ஏற்பட்ட ஒரு தவறான அக்கீதா விளக்கம் என்னன்னு கேட்டா, வணக்கம்னா தொழுக வணக்கம், நோன்பு வணக்கம், ஹஜ்ஜி வணக்கம், இதெல்லாம் வணக்கம். அது அல்லாத சில விஷயங்களை வணக்கம் இல்லைன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவைகளும் வணக்கத்துக்குள்ள சேரக்கூடியது. இப்ப முஸ்லிம்களுக்கு இந்த தெளிவு இருக்கிறதுனால எந்த ஒரு முஸ்லிமும் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்காகவும் தொழ மாட்டாங்க. சில பேர் வேண்டா உலகத்தில் பெருமைக்காக தொழலாம். ஆனா தொழும்போது நான் அப்துல் காதர் ஜீலானிக்காக தொழுகிறேன் அல்லது சாவுல்லா மீது வலியுல்லாவுக்காக தொழுகிறேன் என்று உலகத்தில் எவனுமே தொழ மாட்டான். ஹஜ்ஜி செய்யும் போது நான் அப்துல் காதர் ஜீலானிக்காக ஹஜ்ஜி செய்கிறேன் யாருமே ஹஜ்ஜி செய்ய மாட்டாங்க. ஆனா சில வணக்கங்கள் இருக்குது, அதை வணக்கம் என்று விளங்கி கொள்ளாத காரணத்தினால அதை அல்லாஹ் அல்லாதவங்களுக்கும் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. உதாரணமாக நேர்ச்சை வைக்கிறது. நேர்ச்சைங்கிறது ஒரு வணக்கம். ஏன் வணக்கம் என்று கேட்டா, இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்குது,
இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்குது. யூஃபூன பின் நதிர், அல்லாஹ் தஆலா மூமின்களை பற்றி சொல்கிற போது அவர்கள் தங்களுடைய நேர்ச்சைகளை நிறைவேற்றுவார்கள். நேர்ச்சைண்டா என்ன? நேர்ச்சைக்கு வரையறைகள் இருக்குது. எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும், நான் அல்லாஹ்ட்ட துஆ கேட்கறது, யா அல்லாஹ் ஏன் இந்த விஷயம் நடந்தா நான் 10 நோன்பு பிடிப்பேன், ஒரு மாட்டை அறுத்து குர்பான் கொடுப்பேன் என்று அல்லாஹ்வுக்காக நாங்கள் நேர்ச்சை வைக்கிறது. இந்த நேர்ச்சைகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஆள் நேர்ச்சை வைக்கிறதாக இருந்தால் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாக நேர்ச்சை வைக்கணும், மார்க்கத்தில் இல்லாத நேர்ச்சை வைக்கக்கூடாது, இபாதத் இல்லாத நேர்ச்சை வைக்கக்கூடாது. இப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டம் சொல்லியிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு மனுஷனை பார்க்குறாங்க, வெயிலில் நின்றுட்டு இருக்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இவருக்கு என்னன்னு கேட்டாங்க. அவர் நேர்ச்சை வச்சிருக்கிறார். என்ன நேர்ச்சை? யாரோடையும் பேச மாட்டேன், வெயில் அடித்தாலும் நிழலுக்கு போக மாட்டேன், நோன்பு பிடிப்பேன்னு நேர்ச்சை வச்சிருக்கிறான்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆளை கூட்டிட்டு வாங்க, கொஞ்சம் நிழல்ற வைங்க, ஆளை கூட்டிட்டு வந்து நிழல்ற வைங்க, மக்களோட பேச சொல்லுங்க, நோன்பை மட்டும் பிடிக்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க. வெயில்ல நிற்கிறது நேர்ச்சை, அதாவது ஒரு இபாதத் கிடையாது. மக்களோட பேசாமல் இருக்கிறது ஒரு இபாதத் கிடையாது. நோன்பு பிடிக்கிறது ஒரு வணக்கம், அதை நேர்ச்சை வைக்கலாம். வேற சமுதாயங்கள் நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா மண் சோறு தின்றன்னு நேர்ச்சை வைப்பாங்க, சோத்துல மண்ணை போட்டு பிழைஞ்சி தின்னுவாங்க. அப்ப இதுல எது இபாதத்தா? அது கிடையாது. இந்த இது முதுகுரை தூண்டில் போட்டு தொங்குற நேர்ச்சி வச்சுக்குவாங்க. அப்படியே கோயிலை சுற்றி மண்ணில் புரண்டு வலம் வாழன்னு நேர்ச்சி வச்சுக்குவாங்க. இஸ்லாம் அதை தடுக்குது. ஒரு சஹாபி நடந்து ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு நேர்ச்சி வச்சார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ ஒன்றை இப்படி கஷ்டப்படுத்திக் கொள்வதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை, ஒழுங்கா வானத்தில் போய் ஹஜ்ஜை செய்யுன்னு சொன்னாங்க. அப்போ இப்படி ஒரு தேவையில்லாத மாதிரி நேர்ச்சி வைக்கக்கூடாது. அடுத்தது எது நம்மக்கிட்ட இருக்குதோ அதைத்தான் நம்ம நேர்ச்சி வைக்கணும். சில பேர் நேர்ச்சை வைப்பாங்க, என்ன பொண்டாட்டி நேர்ச்சை வச்சிருவாங்க, மாப்பிள்ளையுடைய இந்த மொட்டை அடித்து முடியை கொண்டு வந்து நேர்ச்சை வச்சிருவாங்க. நான் வந்து நேர்ச்சை வைக்கிறதாக இருந்தால் ஏண்ட முடி, அதாவது எனக்கு எதுக்கு அதை நான் செய்யணும். நான் பார்க்குறேன் உங்கள் வீட்டில் ஒரு மாடு இருக்குது, யாரெல்லாம் என் பிள்ளைக்கு காய்ச்சலாக இருக்குது, என் பிள்ளையோட காய்ச்சல் குணமானா இவர மாட்டை அறுத்து நான் குருபா குருபா நேர்ச்சை வைக்கலாமா? அப்போ இப்படி நம்ம நேர்ச்சை வைக்கிறது கிடையாது. இப்படி சில வரையறைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க, வைக்கலாம். அப்ப நேர்ச்சைங்கிற ஒரு இபாதத். ஆனா இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா நேர்ச்சைகள் எப்படி வைப்பாங்கன்னு சொல்லி சொன்னா, என் பிள்ளைக்கு நோய் லேசாயிடுச்சுன்னு சொன்னா இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கபருக்கு நான் போர்வை போத்துவேன், இந்த அடக்கப்பட்டிருக்கக்கூடிய வலியுல்லாவுக்கு நான் காணிக்க போடுவேன், அல்லது அவருடைய கபூர்ல நான் விளக்கு ஏற்றுவேன், அல்லது அவருடைய பிறந்த தினத்துக்கு கந்தூரிக்கு நான் மாடு கொடுப்பேன், ஆடு கொடுப்பேன், கோழி கொடுப்பேன்னு சொல்லி நேர்ச்சை வைப்பாங்க. இப்ப நம்ம கலிமால என்ன சொல்லி இருக்கிறோம்? வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இப்ப நேர்ச்சைங்கிறது ஒரு வணக்கம் தானே. இந்த வணக்கம் என்கிற தமிழ் சொல்லை எடுத்துட்டு அந்த இடத்துக்கு நேர்ச்சையை போட்டு பாருங்க, அப்ப எப்படி வரும்? நேர்ச்சைக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இது கலிமாவுடைய அர்த்தம். கலிமாவுடைய அர்த்தம் ஒன்று இல்லை, எல்லா வணக்கத்தையும் அந்த இடத்துக்கு போடணும். இப்போ ஒரு முஸ்லீம் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹுடைய பேர்ல மாட்டை நேர்ச்சை செய்கிறாரு, இவர் முஸ்லிமா? வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நேர்ச்சை என்கிற ஒரு வணக்கத்தை அப்துல் காதர் ஜீலானிக்காக ஒரு முஸ்லீம் செஞ்சார்னு சொன்னா காபீராயிடுறாரு. அப்ப நேர்ச்சை என்கிற வணக்கம் இன்றைக்கு அதாவது முஸ்லிம்களால நிறைய பேருக்காக செய்யப்படுது. இப்ப சில பேர் இன்னைக்கு சாதாரணமா நல்லா குறைஞ்சிருச்சு, இப்போ புள்ள விழுந்தா தாய்மார் உடனே சொல்லுவாங்க யா முஹியதீன்னு சொல்லுவாங்க, பாதுகாப்புக்காக அவங்கள அழைக்கிறாங்க. இதே நேரம் இந்த முஸ்லீம்கிட்ட யா முஹியதீன்னு கூப்பிடலாமான்னு கேட்டால் கூப்பிடலான்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்கன்னா அப்படி புள்ள விழுந்துச்சானா ஓ ஜீசஸ்ன்னுவாங்க. இயேசு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடலாமான்னு கேட்டால் அது எப்படி கூப்பிடுறது, காபிலா போயிடுவான்னு சொல்லுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க, அவர் மூலமா நிறைய அற்புதங்கள் நடந்திருக்குது, வானத்தில் இருக்கிறார், அவரு திரும்ப வரப்போறாரு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டா காபிரா போயிடுவான், எப்பவோ மௌத்தா போன அப்துல் காதர் ஜீலானியை கூப்பிட்டா முஸ்லீமா இருப்பானா? அல்லாஹ் இப்படித்தான் தீர்ப்பு சொல்லுவானா? அப்ப நடைமுறையில எங்களை அறியாம அகீதாவுல நமக்கு தெளிவில்லாத காரணத்தினால முஸ்லீம் என்கிற பேரில் இருந்து கொண்டு நாங்க குஃப்ர்ல இருக்கிறோம். நம்முடைய சகோதரர்கள் குஃப்ர்ல இருக்கிறாங்க, தாய்மார்கள் குஃப்ர்ல இருக்கிறாங்க. பாதுகாப்பு தேடுறது நம்ம யார்கிட்ட தேடணும்? குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறாங்க,
குல் அஊது பிரப்பில் ஃபலக், நபியே அதிகாலை பொழுதின் இரச்சகடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நீங்க சொல்லுங்க. ரசூலுல்லாவுக்கு பாதுகாப்பு தேட சொல்றான் அல்லாஹ். யார்கிட்ட? அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேட சொல்றான். குல், நபியே நீங்க சொல்லுங்க, அஊது பிரப்பின் நாஸ், மனிதர்களின் இரச்சகடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நபியே நீங்கள் சொல்லுங்க. அப்ப நபியே பாதுகாப்பு தேடணும். யார்கிட்ட பாதுகாப்பு தேடணும்? மனிதர்களுடைய இரச்சகடத்தில். இன்றைக்கு நிறைய கடற்கரை ஏரியாவில் இருக்கக்கூடிய தாய்மார்கள், வயசான பெண்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. இந்த கடலுக்கு தொழிலுக்கு போறவங்க போய்த்து வாரன்னு சொன்னா அல்லாட காவலா ஹயாத்து நபி அப்பாட காவலா போய்த்து வாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட ஒரு நம்பிக்கை இருக்கிறது, இந்த கப்பல் பாதுகாப்பு துறையெல்லாம் ஹயாத்து நபி அப்பாட கையில் இருக்குதுன்னு சொல்லி. ஹயாத்து நபி அப்பான்னு ஒரு ஆள் இல்லை. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இன்னும் உயிரோடு இருக்கிறாரு, அவர் கடல் வழியா சுத்திட்டு இருக்கிறாருன்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. கடல்ல ஏதாவது பிரச்சனை வந்தா அவர் தான் பாதுகாப்பார் என்பது முஸ்லீம்கள்ட்ட நம்பிக்கை இருக்குது. ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த காபிர்கள் எப்படி நம்பிட்டு இருந்தாங்க தெரியுமா? அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்கிறான், ஃபைதா ரகிபு ஃபில் ஃபுல்க், அவர்கள் கப்பலில் ஏறிவிட்டால் தஅவுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன், இஹ்லாஸோடு அல்லாஹ்வையே கூப்பிடுவாங்க. மக்கார வாழ்ந்த காபிர்கள் கடல்ல போய் கப்பல்ல ஏறிட்டாங்கன்னா அல்லாஹ்ட்ட தான் கேட்பாங்க. கடலை விட்டு தரைக்கு வந்ததுக்கு பிறகு சிலைகள்கிட்ட வந்து பிரார்த்தனை செய்வாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப மக்கால இருக்கக்கூடிய காபிர்கள்ட்ட இருந்த அதை விட மோசமான சில மனநிலைகள் எங்களோட மக்கள் மத்தியில் வந்திருக்குது. என்ன காரணம்னு கேட்டா, பொதுவாக அவங்களுக்கு தெளிவாக மார்க்கம் சொல்லப்படலை, அவங்க இஸ்லாத்தினுடைய அக்கீதாவை விளங்கல. அப்ப நாங்க ஒரு கலிமாவை நம்ம தெளிவா புரிஞ்சு கொள்ளதான் என்ன செய்யணும்னு சொன்னா, வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நாங்கள் சொல்லக்கூடிய கலிமாவுடைய வாசகம் இருக்குது. வணக்கம் என்கிறது ஒரு பொதுவான சொல், எல்லா வணக்கங்களையும் அதில் போடணும். தொழுகைக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அப்போ அல்லாஹ் அல்லாதவங்களுக்காக தொழுதா நம்ம இஸ்லாத்தோடு வெளியாகிடுவோம். நோன்புக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹ் அல்லாத யாருக்காவது நாங்கள் நோன்பு செஞ்சோம்னு சொன்னால் நம்ம இஸ்லாத்தோடு வெளியாகிடுவோம். துவா என்கிறது ஒரு வணக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அத்துவா ஹுவல் இபாதா, துவா தான் வணக்கம்னு சொல்றாங்க. அப்ப துவாவுக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடத்திலாவது ஒருவன் துவா கேட்டான்னு சொன்னா அவன் இஸ்லாமிய வட்டத்துக்கு வெளியே போயிடுறான். இப்படி இஸ்லாத்தினுடைய அடிப்படை இபாதத்துக்கள் எல்லாத்தையும் நம்ம அந்த இடத்துல போட்டு பார்த்தோம்னு சொன்னா கலிமாவுடைய ஒரு முழுமையான விளக்கம் நமக்கு வரும். அப்ப இந்த ஒரு அடிப்படையை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். எந்த வணக்கம் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் செய்யக்கூடாதுன்னு சொன்னா நம்ம தொழுகை நோன்பு மட்டும் பார்க்கக்கூடாது, துவாவை நம்ம பார்க்கணும், நேர்ச்சியை நம்ம பார்க்கணும், பாதுகாவல் தேர்றதை நம்ம பார்க்கணும். இது எதுக்குமே அல்லாஹ்வுங்களுக்காக செஞ்சிடக்கூடாது. அறுத்து பலியிடுறதை நம்ம பார்க்கணும். சில பேர் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த நடக்கக்கூடிய இப்போ கொடியேற்றம் நடக்குதுன்னு சொன்னா அதுக்குண்டு காணிக்க வச்சிருவாங்க, அதுக்குன்னு ஒரு மாட்டை நேர்ந்து விடுறான்னு சொல்லி சொன்னா மாட்டை அறுக்கிறான்னா நபி அவங்க சபிச்சிருக்கிறாங்க. லானல்லாஹு மன் தபக லிகைரில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக யார் அறுத்து பலியிடுகிறானோ அவன் நாசமா போகட்டும்னு சொல்லி பழிச்சிருக்கிறாங்க. என்ன செய்ய, எங்களை முஸ்லீம்கள் ஹதீஸை தெரியாததுனால, அக்கீதாவை தெரியாததுனால காசு கொடுத்து மாட்டை அறுத்துட்டு ரசூலுல்லாஹ்ட சாபத்தை வேற வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப தெரிஞ்சா செய்வாங்களா? இந்த நஷ்டம் போற வேலையை செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. அப்ப நம்ம அக்கீதாவுல நமக்கு தெளிவு வர வேண்டிய தேவை இருக்குது. ரெண்டாவது, நம்ம சொன்ன அந்த அமல்கள் அங்கீகரிக்கப்படுறதுக்கான அடிப்படை என்னன்னு கேட்டா, நம்ம செய்யற வேலையை அல்லாஹ்வுக்காக செய்யணும். அல்லாஹ்வுக்கு எதையுமே நம்ம இணை வச்சிடக்கூடாது. செய்யற அமல் இருக்குது அது அல்லாஹ்வால ரசூலால சொல்லப்பட்டதா இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன அமைப்புல செஞ்சாங்களோ அந்த அமைப்புல செய்யப்படவும் வேண்டும். இப்போ ஒரு ஆள் தொழணும்னு தொழுகிறாரு, லுகருக்கு 4 ரக்காயை தொழணும். இன்றைக்கு நான் கொஞ்சம் ரெஸ்டாக இருக்கிறேன், வேலை இல்லை, அதனால இன்றைக்கு நான் 6 ரக்காயை தொழுதா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? சரி, 2 ரக்காய்க்கு கூட தானே தொழுதுருக்கிறாரு, அதில் சூரத்துல் ஃபாத்திஹா 2 தடவை கூட ஓதிருப்பாரு, தஸ்பீ செஞ்சிருப்பாரு, நன்மை தானே கூட கிடைக்க போகுது. அப்படி ஆகுமா? அப்படி ஆகாது. எது எப்படி செய்யணும்னு சொல்லப்பட்டது அப்படி செய்யணும். இதுக்கு நீங்க மாணவர்களாக இருக்கிறதுனால உங்களோட இதிலே உதாரணம் சொல்றேன். உதாரணமா, நீங்க இந்த வருஷம் ஓலவல் எழுத போறீங்க, இப்போ வார இதில் ஓலவல் எழுத போறீங்க. நாட்டின் ஜனாதிபதியை பற்றி
150 வசனங்களுக்கு குறைவில்லாமல் ஒரு கட்டுரை எழுதுக என்ற ஒரு கேள்வி வருது. நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா, மஹிந்த ராஜபக்சவை பற்றி அழகான ஒரு கட்டுரை எழுதுறீங்க, உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்குமா? அந்த கேள்வியை ஃபுல்லாக வெட்டிட்டு போயிடுவாங்க. ஏன்னு கேட்டா, நம்ம கேட்டதுக்கும் பதில் சொல்லலை, வேற ஒன்றுக்கு பதில் சொல்லிக்கலாம், ஏன்னா சரியா சொல்லியிருக்கலாம், ஆனால் கேட்டதுக்கு சொல்லலை. இன்னொருவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா, மைத்திரியை பற்றி ஒரு ஹாஃப் பேஜுக்கு எழுதி வைக்கிறார். மார்க்ஸ் போடுற என்ன செய்வார், பரவாயில்ல கேள்வியாவது விளங்கி கொஞ்சமாவது எழுதியிருக்கலாம், ஒரு 5 மார்க்ஸாவது போடலாம், 10 மார்க்ஸாவது போடாலும் போடுவார். மார்க்கத்தில் உள்ளதை செய்யறதுக்கும் இல்லாத செய்யறதுக்கும் இதான் வித்தியாசம். அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாததை நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா, எவ்வளவு நல்லா செஞ்சாலும் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், மன் அமில அமலன் லைஸா அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். யார் எமது மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை செய்கிறாரோ அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டுச்சு. ரத்துன்னு சொன்னா நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க, தமிழ் சொல் அரபு சொல் தான். அது ரத்து செய்யப்பட்டதுன்னு சொன்னா மறுக்கப்படும். இப்ப மார்க்கத்தில் உள்ளதா இல்லாததா எப்படி பார்க்கறது? கஷ்டமான வேலையான்னு கேட்டா கஷ்டமான வேலை இல்லை. மார்க்கத்தில் இருக்குதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு எங்கள்கிட்ட குர்ஆன் இருக்குது, ஹதீஸும் இருக்குது. அதுல இருந்தா மார்க்கத்தில் உள்ளது, அதுல இல்லாட்டி மார்க்கத்தில் இல்லாதது. மார்க்கத்தில் இல்லாததை செஞ்சா நமக்கு கூலி கிடைக்காது. இந்த அடிப்படையை புரிஞ்சு கொள்ளாததினாலும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் நிறைய பிரச்சனை. இப்போ நம்ம நடைமுறையில் இருக்கிறதுல எடுக்கணும். மௌலுது ஓதுறாங்க, கத்தம் ஓதுறாங்க, கந்துரி செய்கிறாங்க. இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுக்கொண்டு பிரச்சனை இல்லை. இதை செய்யணும்னு நம்ம சண்டை பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, செய்யக்கூடாதுன்னு சண்டை பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முதல்ல இருக்குதா இல்லையான்னு பார்ப்போம். குர்ஆன்ல எங்கேயாவது கந்துரியை பற்றி சொல்லப்பட்டிருக்குதா? கந்துரின்ற வார்த்தையே அரபு மொழி கிடையாது. தட்டத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்குதா? இந்த தல்கீனை பற்றி சொல்லப்பட்டிருக்குதா? குடுதுவாவை பற்றி சொல்லப்பட்டிருக்குதா? மீராதை பற்றி சொல்லப்பட்டிருக்குதா? மௌலுதை பற்றி சொல்லப்பட்டிருக்குதா? இதில் நம்ம பார்க்கறது இருந்தால் செஞ்சுட்டு போயிடுவோம், இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவோம். அப்போ நம்ம பார்த்துட்டு இருந்து செஞ்சால் நன்மை கிடைக்கும், இல்லாமல் செஞ்சால் எந்த நன்மையும் கிடைக்காது. இதைத்தான் இந்த ஹதீஸ் சொல்லுது. சில நேரம் நன்மை கிடைக்காத சில விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு தான் போகிறோம். ரோட்டில் இருந்து ஜோக் அடிச்சுட்டு இருக்கிறோம், நன்மை கிடைக்கல செய்கிறோம், ஒரு டைம் பாஸ்ட்டுக்கு செஞ்சுட்டு போகிறோம். அப்படியா நம்ம செஞ்சுட்டு போகலாமான்னு கேட்டால், நன்மை கிடைக்காட்டியும் பரவாயில்லை, தண்டனை இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய செயல்கள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அப்படி புதிதாக உருவாகக்கூடிய செயல்களுக்கு பித்அத் என்று சொல்லப்படும். அந்த பித்அத்துக்களை பொறுத்தளவுல குல்லு பித்அத்தின் லலாலா, எல்லா பித்அத்துக்களும் வழிகேடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த வழிகேடுகள் உங்களை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அப்ப நமக்கு நன்மையும் கிடைக்காது, தண்டனை வேற கிடைக்கும். தண்டனை எப்படி எதனால கிடைக்குது என்று கேட்டா, நம்ம அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதை செய்யல, நாங்க வரம்பை மீறி போயிருக்கிறோம். ஒரு லேசான ஒரு உதாரணம் சொல்லலாம், விளங்கி கொடுறதுக்காக சொல்றதுதான் உதாரணங்கள். இப்போ உதாரணமா, இப்போ புதுசாக காசி அடிக்க போகிறாங்க, 1500 ரூபா சில்லறை காசி அடிக்க போகிறாங்கன்னு கேள்வி. ஒவ்வொரு நாட்டுக்கும் அவங்களுக்குன்னு நாணய நோட்டுகள் இருக்குது. இப்போ நான் நம்ம நாட்டில் பெரிய தாள்ங்கிறது 5000 ரூபாய் தாள் தான் பெரிய தாள், சைஸில் சின்னது, பெருமதியில் கூடுனது. இதே மாதிரி 5000 ரூபாய் தாள் எனக்கும் அச்சடிக்கணும். இப்போ நானும் அச்சடிக்கிறேன், அதே தாள், அதே கலர், அதே படத்தோட. இதை கொண்டுமே கொடுத்து நான் கடையில் சாமான் வாங்கணுமா? சில நேரம் ஏமாந்து தந்தா தரலாமே தவிர, இதை கையில் நான் வச்சிட்டு இருந்தேன்னு சொன்னால் சாமான் தர்றது மட்டும் இல்லை, ஏன்னா புதுசால பிடிச்சிட்டு போயிடுவான். ஏன்னா அது கள்ள நோட்டு. ஏன் அது கள்ள நோட்டு? நான் தான் அச்சடித்தேன், ஏன்னா விட்ட நான் களவெடுத்து அச்சடித்தேன், என்ன நோட்டில் அடித்ததுன்னு கேட்டால் அதுக்கு கவர்மெண்ட்ல அங்கீகாரம் இல்லை. நம்ம பாய்ச்சி கொண்டு இருக்கக்கூடிய காசுல கவர்மெண்ட்ல அங்கீகாரம் இருக்குது, சைன் இருக்குது. அங்கீகாரம் இருப்பதினால அது நல்ல நோட்டு ஆகுது, அங்கீகாரம் இல்லாதால அதே மாதிரி உள்ள காசு கள்ள நோட்டு ஆகிருது. இதை கொடுத்து நம்ம பொருள் வாங்க முடியாது, வச்சிட்டு இருந்தாலும் தண்டனை கிடைக்கும்.
இஸ்லாத்துல அல்லாஹ்வால அங்கீகரிக்கப்படாத ஒரு அமலை செய்யறதுக்கு இதுதான் நிலைமை. ஒரு ஆள் தொழுகிறார், மார்க்கத்துல இல்லாத ஒரு தொழுகையை தொழுகிறார். ரஜப் மாசம் இரவுல எழும்பி தொழுகிறார். அந்த தொழுகை எப்படி தொழுகிறார்னு சொன்னா குல்ஹு அல்லாஹு சூரா 100 தரம் ஓதுற மாதிரி தொழுகிறார். குல்ஹு அல்லாஹு சூரா சிறப்பானதுதான், சந்தேகம் கிடையாது. ஒரு முறை ஓதுனா குர்ஆன்ல 1/3 பகுதி ஓதுனா நன்மை கிடைக்கும், சந்தேகம் கிடையாது. தொழுகையும் நல்லதுதான். ஆனா இந்த செஞ்ச தொழுகை இருக்குது, இல்லாத ஒரு தொழுகையை செய்யறார். இதுக்கு நன்மை கிடைக்குமான்னு கேட்டா நன்மையும் கிடைக்காது. இல்லாத ஒரு தொழுகையை ஏண்டா நீங்க ஏற்படுத்தினாய் என்று தண்டனை கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புக்குரிய மாணவர்களே, இப்போ மார்க்கத்தில் எது இருக்குதோ, எதுக்கு அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் இருக்குதோ, எதுக்கு ரசூலுடைய அங்கீகாரம் இருக்குதோ அதுக்கு தான் பெருமதி இருக்குது. அது சின்னதாக இருந்தாலும் அதுக்கு பெருமதி இருக்குது. அல்லாஹ்வுடையவும் ரசூலுடையவும் அங்கீகாரம் இல்லாத ஒரு செயல் வணக்கம் என்கிற பேரில் மக்கள் மத்தியில் இருந்தாலும் அதுக்கு அல்லாஹ்விடத்திலேயோ ரசூலுடையத்திலேயோ எந்த அங்கீகாரமும் கிடைக்காது. அதை செஞ்சுட்டு நம்ம அல்லாஹ்ட்ட போய் நன்மை எதிர்பார்க்கவும் முடியாது. நீங்க ஒரு ஆளோட வீட்டுக்கு போறீங்க, ஒரு ஆள் உதாரணமா வாகனத்தை நிப்பாட்டி வச்சுக்காரு. நீங்களா போய் அவரோட வாகனத்தை கழுவுறீங்க, அவருடைய இடத்தையெல்லாம் துப்புரவு பண்றீங்க. வந்த உடனே எனக்கு ஒரு 500 ரூபா சல்லி தாங்கன்றீங்க. எதுக்குறா நினைக்கிறேன், உங்களோட வாகனத்தை கழுவிக்கிறேன், உனக்கு யாரா கழுவ சொன்னது? நானே இந்த வாகனத்தை கொஞ்ச நாளே கழுவப்படான்னு நீயத்தோட இருந்து நீ வந்து கழுவிட்டியான்னு சொல்லி சல்லி தருவானா? வேண்டாம். சில நேரம் நான் செய்ய இருந்தேன் பாவம்னு சொல்லி உலக விஷயத்துக்காக ஏதாவது தரலாம். நம்ம டிமாண்ட் பண்ணி கேட்கல. சொல்லாததை செஞ்சா அதுக்கு எந்த விதமான பெருமதியும் கிடைக்காது. அல்லாஹ்வுடைய விஷயத்துல எப்படி முடிவு செய்வான் தெரியுமா? அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை விரும்புறானா இல்லையான்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அல்லாஹ் விரும்புகிறான் என்பதை அல்லாஹ் சொல்லணும், இல்லாட்டி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லணும். அல்லாஹ்வோ அவனுடைய தூதரோ இதை அல்லாஹ் விரும்புகிறான்னு சொல்லாத பட்சத்தில் நம்ம அதை செஞ்சு அல்லாஹ்வுடைய அன்பை நாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இபாதத்துக்கள் என்பதும் நாங்கள் ஆய்வு செஞ்சு கண்டுபிடிக்கிறது இல்லை, சொன்னதை நம்ம செஞ்சுட்டு போகணும். உதாரணமாக குர்ஆன் ஓதுவது நல்ல விஷயம், ஆனால் ருக்குவுல குர்ஆன் ஓதலாமா? மார்க்கம் தடுத்திருக்குது, ருக்குவுல குர்ஆன் ஓதலாது. சில விஷயங்கள் உலக விஷயங்களை நம்ம சிந்திச்சு முடிவு செய்யலாம். குறிப்பிட்ட வணக்கம் அல்லாத விஷயங்களை சில விஷயங்களை நம்ம சிந்திச்சு முடிவு செய்யலாம். ஆனால் இபாதத்து விஷயத்தில் நம்ம மூளையால யோசிச்சு முடிவு செய்யலாமான்னு கேட்டால் முடிவு செய்யலாம். உதாரணத்துக்கு விளங்கி கொள்றதுக்காக சில விஷயங்களை உதாரணத்துக்காக சொல்கிறோம். உதாரணமாக நம்ம சுபஹ் தொழுகைக்கு வாரோம், மிச்சம் கஷ்டப்பட்டு எழுப்பி வாரோம். தொழுகிறதுக்கு போகிறோம், நமக்கு கொஞ்சம் நல்ல டைமும் இருக்குது, நல்ல டைம் இருக்குது. ஆனால் எத்தனை ரக்காய் தொழணும்? 2 ரக்காய் தான் தொழணும். இப்போ இந்த லுகர் டைம் இருக்குது, டென்ஷனான டைம். வியாபாரிமாருக்கெல்லாம் சரியான பிஸியான டைம், ஆஃபீஸில் இருக்கிறவனுக்கும் பிஸியான டைம், பொம்பளைகளுக்கும் ஆக்குற வேலை, பிள்ளைகள் வாரத்துக்கு இடையில சமைக்கிறது, உடுப்பு கழுவுறதுன்னு நிறைய பிஸியான டைம். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் கஷ்டப்பட்டு எழும்பி 2 ரக்காய் தான் நான் தொழுகிறது. கஷ்டப்பட்டு எழும்பி நல்லா டைம் இருக்குது, அப்போ நம்ம ஒரு 4 ரக்காயை தொழுதுட்டு இந்த லுகர் அசர் மட்டும் கொஞ்சம் அதாவது ரஷ்ஷான ஒரு டைம், இந்த டைமுக்கு 2 தொழுதாத்தானே பொருத்தமாக இருக்கும் என்று கேட்டால் நம்மளோட மூளைக்கு அது பொருத்தமாய் படலாம். ஆனால் அல்லாஹ் எப்போ 2 தொழ சொன்னானா அப்போ நம்ம 2 தொழணும், எப்போ 4 தொழ சொன்னானா அப்போ நம்ம 4 தான் தொழணும். இதை கூட்டுறதுக்கோ குறைக்கிறதுக்கோ நம்ம சொந்த நிலைமையை பார்த்தோ ஐடியா பண்ணியோ சூழல்களை அவதானிச்சோ நம்ம முடிவு செய்யலாம். எது சொல்லப்பட்டிருக்குதோ அப்படியே நம்ம இபாதத்துக்கள் செய்யணும். ஆனால் இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்தில் வணக்க விஷயங்களையும் இல்லாத பல விஷயங்கள் செய்யப்படுகிறது. இருக்கிற சில இபாதத்துக்களோட இன்னொரு இபாதத்தை ஜாயின் பண்ணி செய்கிறாங்க. இப்போ நிறைய இந்த பக்கத்தில் இல்லாமல் போச்சு. ஆரம்ப காலத்தில் இந்த பாங்கோட சலவாத்து சொல்ற ஒரு பிரச்சனை இருந்துச்சு. நம்ம ஜம்மியத்துல் உலமால தான் திரும்ப பத்துவா கொடுத்தாங்க. பாங்கு சொல்றதுக்கு முன்னால் சலவாத்து சொல்லணும் இந்த பிரச்சனை இருந்துச்சு. இல்லை அப்படி கூடாதுன்னு. பாங்குங்கிறது மார்க்கத்தில் உள்ளது தான், சலவாத்துங்கிறது மார்க்கத்தில் உள்ளது தான். ஆனால் அது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் நேரடியாக ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து ஆதாரம் இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல் ஒன்று இருக்கணும். அந்த வழிகாட்டல் தேர்னா இல்லை. அப்போ இந்த ஒரு அடிப்படையை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். மார்க்கத்தில் நம்ம எதை செய்கிறதாக இருந்தாலும் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யப்பட்டிருக்கணும், அதற்கான வழிகாட்டல் கொடுக்கப்பட்டிருக்கணும், அவங்க செஞ்ச எண்ணிக்கையில் செய்யணும், அவங்க செஞ்ச முறையில் செய்யணும். அப்படி செய்கிற போது அதற்கு அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்குது.
இதில் நம்ம மாற்றம் செய்யும் போதோ அல்லாஹ்விடத்தில் நம்ம கூலி எதிர்பார்க்க முடியாத சூழல் ஏற்படுது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த விஷயத்தில் தெளிவில்லாத காரணத்தினால பாவம் நிறைய முஸ்லீம்கள் மார்க்கத்தில் இல்லாத கஷ்டப்பட்டு செய்கிறாங்க, செலவழித்து செய்கிறாங்க, இருக்கிறத செய்யாமல் இருக்கிறாங்க. உங்களோட தாய்மார் அப்படி இருக்கலாம், உங்களோட சகோதரர்கள் அப்படி இருக்கலாம், இல்லாததுக்காக செலவு செய்வாங்க, சிரமப்படுவாங்க, சில நேரம் கடன் வாங்குறாங்க, சில நேரம் வட்டிக்கு கூட அடகு வச்சுட்டு வந்து இல்லாத விஷயம்லாம் செய்கிறாங்க. அப்போ நீங்கள் உங்களை தெளிவுபடுத்திக் கொள்கிற அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய விஷயத்தில், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை விஷயத்தில் உறுதியான ஒரு நிலைப்பாட்டுக்கு நாங்கள் வர வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டும் என்று எங்களுக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறதோ அந்த அடிப்படைகளை புரிந்து கொண்டு நாம் நடந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டியக்கூடிய இபாதத்துக்கள் அல்லாஹ்வுக்காக செய்யப்படக்கூடிய அவல நிலை இருக்குது, அவற்றை நாம் இல்லாமலாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவுக்கு முரணான நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது, அதிலிருந்து நாங்கள் ஓரமாகிறதோடு எங்களோட குடும்பத்தை நம்ம ஓரமாக்கணும். சுன்னாவுக்கு முரணானது மட்டும் இல்லாமல் மார்க்க இல்லாத விஷயங்களுக்காக சிரமங்கள் மேற்கொள்ளப்படுகிறது, அவற்றை நம்ம தவிர்த்து கொள்ளணும். இதெல்லாம் நம்மகிட்ட வரணும்னு சொன்னா மார்க்கம் சம்பந்தமான தெளிவு நமக்கு இருக்கணும். அந்த தெளிவை நம்ம குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து பெற வேண்டியிருக்கு. குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து நமக்கு பல விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது என்கிற நிலை இருந்தால் குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்க வைக்கக்கூடிய உலமாக்களோடு நாம் உறவை ஏற்படுத்த வேண்டும். குர்ஆனையும் ஹதீஸையும் சஹாபாக்கள் எப்படி விளங்கி கொண்டார்களோ அந்த அடிப்படையில் நின்று புதிய புதிய சிந்தனைகளுக்கு, புதிய புதிய கருத்துக்களுக்கு இடம் கொடுக்காமல் மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லக்கூடிய உலமாக்களோடும் ஜமாத்துக்களோடும் நாம் நெருக்கமான உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கு. ஏன்னா இதில் நம்ம மிஸ் ஆகிட்டோம்னு சொன்னால் ஓலவல் ஏலவல் மிஸ் ஆகினா ஒரு ஜொப்பு கிடைக்காம போகலாம், வாழ்க்கையில் சில நேரங்கள் நம்ம கஷ்டப்பட வேண்டி வரலாம். அக்கீதாவில் மிஸ் ஆகிட்டோம்னு சொன்னால் நாளை மறுமையில் நமக்கு சொர்க்கம் கிடைக்காம போயிடும். எனவே நம்ம அக்கீதா சம்பந்தமாக ஒரு மணி நேரம் விளக்கத்தில் நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது, நிறைய நம்ம வகுப்புகள் இருந்து படிக்க வேண்டியிருக்குது. இதுக்காக நிறைய இமாம்கள் தனியான புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. இமாம் தஹாவி என்கிறவர் அக்கீதத்து தஹாவியா என்ற புத்தகத்தை எழுதினார். இமாம் இப்னு தைமியா என்கிறவர் அக்கீதத்துல் வாசித்தியா என்கிற புத்தகத்தை எழுதி, இப்படி நிறைய புத்தகங்கள் வந்திருக்குது. இவற்றையெல்லாம் நாங்கள் உலமாக்களுடைய துணையோடு படிக்கிறதுக்கு நாம் முயற்சி செய்யணும். மார்க்கத்தில் ஒரு தெளிவு நமக்கு கட்டாயம் தேவை. இதுதான் எங்களுடைய இன்மை மர்மையினுடைய வெற்றிக்கான அடிப்படை. இந்த உண்மையை நம்ம புரிந்து கொண்டு மார்க்கத்தை தெளிவாக மக்களுக்கு சொல்லக்கூடிய உலமாக்களுடனும் அதை கலப்படம் இல்லாமல் மார்க்கத்தை போதனை செய்யக்கூடிய ஜமாத்துக்களுடனும் நெருங்கிய உறவுகளை நாம் ஏற்படுத்தி கொண்டு மார்க்கத்தை படிப்பதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அக்கீதா தெளிவோடு அக்கீதாவுல உறுதியான ஒரு நிலையிலிருந்து எமது வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக என வேண்டி விடைபெறுகிறேன். வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.